திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார் பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார் நல்லவிலை பேசுவார் நாடு சுமந்து பெற்றோர்கள் நல்லவிலை பேசுவார் நாடு சுமந்து பெற்றோர்கள் திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே கல்யாண மாப்பிள்ளை யாரென்று காட்டார் மதித்தார் கண்ணி கல்யாண மாப்பிள்ளை யாரென்று காட்டார் கண்ணே உனக்கொரு தேதி கண்ணே உனக்கொரு தேதியா இந்த கல்யாண தரகருக்கு அஞ்சிட வேண்டாம் திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே. எப்படிப்பா பாட்டு? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா? ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை. ஏம்மா? அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது? அப்பா ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா? எனக்கு வேண்டாமா. ஏப்பா அந்த போட்டு தச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சா தானே போட்டுக்கணும், எதுக்கம்மா? இல்லப்பா நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா, இந்தாங்க போடுங்க. இந்த கை ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிறுசா இருக்கும்போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது. போங்கப்பா. யோசிக்காதேம்மா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறதில்லை. என்னம்மா அது? கேளு. சும்மா கேளம்மா, என்ன வேணும்? அப்பா ஏன்பா இப்போ ரேடியோவில் பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லது தானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்க மகளும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா சோதிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்லை, நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமேன்னு நானே ஒரு நல்ல வரனை. என்ன? அட கடவுளே, இது விளையாடி விட்டதா? ராணி, கடைசியில் நீ மோசம் போய் விட்டாயா? இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பது உங்களுக்கு பிடித்தமான உத்தமம். ஏமாந்து நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காத பழி வந்து சேர்ந்து விட்டேன். அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயல்தாக பேசினாரே அவரா? அந்த பெரிய மனிதன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒளித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில்
என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அணைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது. பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டது. அம்மா, நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது என் தவறு அல்லவா? ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள்? மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா. நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பெட்டியை திறந்தாலே போதும். இந்தா, அந்த பெட்டியை தர. ஓம்மா, திறந்தையாம்மா? அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதை எடு. இதோ. என்னிடம் ஏன் கொடுக்கிற? என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது? யார் இந்த குழந்தைகள்? கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு. கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தைதான் உனத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே, அவராப்பா? ஆமாம், பால்ய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியுறதா? யாரப்பா? தெரியலையா? நீதாம்மா. அப்பா, விதவை அம்மா, விதவை, பால்ய விதவை. விதவையா? அப்பா, பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டையை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த கடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? பருவத்திலே கல்யாணம், தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாதே. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்துக்கு. இனி ஜன்ம ஜன்மத்துக்கும் இந்த பழி மாறாது. அப்பா, இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிட்டு விட்டு கன்னிப்பெண்ணாகவே வாழ். அப்படியானா என் காதல் கனவுதானா? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா, நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்காது. அப்பா, நீ விதவையா? இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை சுவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி பொன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்லுகிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும் பாபு, போதும். சென்றலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கு என்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விழாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவையாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூப்பொட்டும் போய்விடலாம். என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை போல விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனே. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கல்லியாக இருக்க வேண்டும். ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாள். அதுதான் போ. ஏதாளம் மறுபடியும் முறுக்கமரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம்.
அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பு ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலக தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காது. ஏன் ராணி வாட்டமா இருக்கிறாய்? ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்க போகிறேன். அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம். இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன்? பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூ சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டி ஜபாது கொள். வேண்டாம். எனக்கே இந்த அழகன். என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறார். கோபமா ராணி நான் கேட்டது? நான் சும்மா விளையாட்டுத்தான் கேட்டேன். விளையாட்டுத்தான்? விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல. மூலியாகிவிட்டது என் வாழ்க்கை. உள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று. பட்டதினம் கட்டி கரும்பு என்பீர்களே, உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம். பட்டமரம் குளிர்க்காது, கெட்ட பால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? என் ராணி விதவை. ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாய். அவளும் கண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலி கண்ணீருக்கு இழகிவிடும் நஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருள் சாவா சிறுமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிணைக்கப்பட்டது. நான் மாங்கல்யம் இழந்த மங்கையில் எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொட்டில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வார். ஐயோ, என் பேச்சை நம்புங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், விடுகின்ற. காலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? எழுந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டி, திசையொடிந்த தேகத்தில் வன்மையூட்டி, நாட்டை மறுபலர்ச்சி சோலையாக்கும் பணிபுரியும் படையிலோர் வீரரா நீங்கள்? விதவை என்றதும் என் விழி நீரை கூட ஏளனம் புரியும் அளவுக்கு அவ்வளவு கல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள். இந்த பருவப்பொடி வாழும் விதவை கட்டுப்பாடனும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இழந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியாது. நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகா பாவி. இதை கேளுங்கள், இதை கேளுங்கள். உலகத்தின் எழிலெல்லாம் ஒன்று திரண்ட அழகு பதுமை காலம் பிச்சு கேட்டு கதறிய போது காலால் உதைத்து விட்டு போய்விட்டான். அடைய ராணி அலங்காரம் 17-16 உலகத்தையும் விலையாக கொடுத்தாலும் ஈடாக முடியாத உன்னுடைய இளமை, தேவமாதர்களின் மேனியிலும் காண முடியாத உனது தேஜஸ், இவையெல்லாம் விதவை எனும் பேர்காற்றால் வீணாக அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் கிடந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே, உன் பட்டுப்பாதங்களை தொட்டுக் கும்பிட இதோ நான் இருக்கிறேன். நீ இளம் விதவையாக மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் விவாகரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்போதுதான் நேரே இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க மாட்டேன். பாபு, உளறிக்கொண்டே இருக்காதே. உடைத்தாலும் அடைத்தாலும் இந்த உள்ள என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடமளிக்கும். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார். ராணி உலக பந்தத்தையே அறுத்துக் கொள்வாளே தவிர
உன் போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சி ஆக மாட்டான். ராஜாவை பிறக்காமல் இருந்தால் என்ன செய்வார்? அப்படி ஏன் கற்பனை செய்கிறாய்? நானே பிறக்காமல் இருந்திருந்தால் நீ என்ன செய்வாயோ அதை செய் இப்போது. ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். நான் அடிக்கும் துருப்புச் சீட்டிலே அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால் ராணி யாரு? ராணி இல்ல, ராணி இல்ல. நீங்க யாரு? நான் தான் ராஜா. ராஜா? என் குடும்பத்தை கிட்ட தோகை நீதானா? என் மகளோட மனதை கழித்து அவளை பாவாட்டம் ஆக்குத்திய. ஐயா பெரியவரே, என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. குற்றமெல்லாம் என்னதான்? ஏழைக்கு உதவி செய்யறது போல் நடிச்சு ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாற்றி சத்தமான சம்பிரதாயத்தை அழித்து விட்டையே. பெரியவரை, கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்க. உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். உண்மை, எல்லாம் உண்மை. அவனுக்கு ஒரு சிக்கார பொருள் இதான் நீ தெரிந்து கொள்ள உண்மை. போ, என் பிள்ளைக்கான போயிடு, போ. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்து. ஏன் தங்க அப்படி கோவிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டீஸ். சாக்ரட்டீஸ் அவன்தான் சாக வேண்டும். சாக்ரட்டீஸ் செத்துதான் ரொம்ப நாளாச்சே. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டீஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுத்து கிடக்கும் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டீஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ஐயோ, அதெல்லாம் கூடாது. அநியாயம், பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது. பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் சொல்லிவிடாது. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார், சார், டைம் ஆயிடுச்சு. பத்து விடுக்க சொல்லாமா? என்ன விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊற்றி கொடுக்கலாமா, தண்ணி ஊற்றி கொடுக்கலாம்? விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊற்றி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊற்றி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அடாடாடாடாடா, ஏன்பா என் உயிரை எடுக்கிறீங்க? பால் வேணாம், தண்ணி வேணாம். எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊற்றி கொடுங்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணருக்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு அன்புள்ள ராணி. என்னம்மா இது? நாடகத்துக்கு வராம பாப்பா கரண், நல்ல சமயத்தில் வந்த இந்த கடிதங்களை கொண்டு போய் ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உண்மையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாளும் சிலவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம், அகிலத்தின் அணையாத ஜோதி.
அறிவாயுதமாம், அனைத்துலகம் அடிபணியும் அஸ்திரமா, குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டிஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டர், என்ன சொல்லுகிறேன்? நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்கு அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமா, அதுதான் சரி. சாக்ரட்டிஸ், நீ கைது செய்யப்படுகிறாய். சாக்ரட்டிஸ், நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது. கேட்டார் பிணிக்கும் சொற்களால், கேளாரும் வேட்பமொழியும் வார்த்தைகளால் கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்ட தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறார். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ் உண்மைதானே? சாக்ரட்டிஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, எண்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா? சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறார். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதையரும் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமா, நீ கெடுக்கவில்லை. இல்லை. அனீட்டஸ் இல்லை. சிற்பிலைகன் இல்லை. இந்த நீதிபதி இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள், என்னை தவிர. அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டிற்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பலம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டிஸ், பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீ விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டார். அன்புள்ள எட்டேந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும்
நேர்மை தவறி நடப்பார்களே, ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பார். நீ போய் கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான்.